ஹாய் விவர்ஸ், இன்னைக்கான தாட்டுக்கு ரிலேட்டடான ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஸோ இன்னைக்கான தாட், ஃபெயிலியர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் சக்சஸ். ஃபெயிலியர், தோல்வி ஒரு ஃபேக்டர் சக்சஸ்க்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தது. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்கிறது சோச்சிரா ஹோண்டாங்கிறவங்க. அவங்க தான் ஃபவுண்டர் ஆஃப் ஹோண்டா கம்பெனி. ஓகேங்களா? அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்க ஒரு நார்மலான மெக்கானிக். ஓகே, மெக்கானிக்கா இருக்கிறப்போ அவங்க டொயோட்டால போயிட்டு அப்ளை பண்றாரு ஜாப்காக. பட் டொயோட்டாக்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்கள வந்துட்டு நோ யூ ஆர் அன்ஃபிட்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணதும் அவர் ஓகே நம்மளால இது பண்ண முடியல, ஸோ வேற நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டு பிஸ்டான் ரிங் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்மால் ஷாப் ஓபன் பண்றாரு. ஆனா அவர்கிட்ட மணி இல்லை. ஸோ அதனால அவரால் அந்த இதை ஒழுங்கா இது பண்ண முடியல. என்ன சொல்றது, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி பெருசா வெற்றி அடையல, அதுவும் ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் ஓகே நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி இப்படி கஷ்டப்பட்டு டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படியே இருந்தாலும் ஃபைனலா அவர் கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி ஒரு ஃபேக்டரிய உருவாக்கிட்டாரு. ஓகேங்களா? ஃபேக்டரி உருவாக்குன நேரம் அந்த டைம்ல கரெக்டா World War II. ஸோ World War IIல என்ன ஆச்சுன்னா ஒரு பாம்பு வெடிச்சு அவரோட ஃபேக்டரி ஃபுல்லா காலி. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே தோல்வி, கஷ்டப்பட்டு ஏதோ ஃபேக்டரின்னு ஒண்ணு உருவாக்கிட்டாரு, கடைசியில அதுவும் பாம்புல போயிடுச்சு. என்னடா பண்றதுங்கிற மாதிரி இருக்கும்ல நமக்குலாம். சரி போடா ஒண்ணுமே வேணாம், லைஃபே என்னன்னு போயிடுவோம். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, என் ஃபேக்டரியை தானே கலைஞ்சு போச்சு, என்னோட முயற்சி என்னைக்கும் கலையாது, நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல அந்த வேர்ல்டு வார் அப்படிங்கிறப்போ அந்த வேர்ல்டு வார் முடிச்சதும் பெட்ரோலுங்கிறது ஒரு பற்றாக்குறை மாதிரி ஆயிட்டு, அந்த டைம்ல பெட்ரோல் இல்லாம ஒரு வெஹிக்கல் இது பண்ணணுங்கிற மாதிரி அவங்க உருவாக்குனதுதான் அந்த சைக்கிள்ல மோட்டார் செட் பண்ணி ஓட்டுற மாதிரி ஒரு இது உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது நல்லாவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. நல்லா ஃபேமஸ் ஆகி வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆகவும் அவ்வளவுதான். வேற என்ன சொல்லவா வேணும்? ஒரு இது ஃபேமஸ் ஆயிட்டா வரும். அந்த ஒண்ணு அச்சீவ் ஆகுறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஈஸியா ஏறிடலாம் இல்லைங்களா? ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் தான் கஷ்டம். அதே மாதிரி இவரும் அப்படிதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டாரு. அந்த ஒரு இது ஃபேமஸ் ஆனதுமே அப்படியே அடுத்தடுத்துன்னு போயிட்டாங்க. இப்ப உங்களுக்கே தெரியும் ஹோண்டால எவ்வளோ இருக்கு, எல்லாமே ஹோண்டா கம்பெனில நம்ம அவைலபிளா இருக்குங்கிறது தெரியும். அது எவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆனதுன்றதும் நமக்கு தெரியும். இதாங்க இப்ப பாத்தீங்களா, டொயோட்டால ரிஜெக்ட் ஆன ஒரு மனுஷன் ஹோண்டாவை உருவாக்கி இருக்காரு. ஸோ தட் டொயோட்டா ரிஜெக்ட் பண்ணிட்ட அதே மனுஷனை இப்ப டொயோட்டாக்காரங்க அந்த ஹோண்டால இருக்கிற இன்ஜினியர்ஸை அப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு காலத்துல டொயோட்டா அன்ஃபிட்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண ஹோண்டா கம்பெனியோட அங்க வேலை பார்க்குற ஒரு இன்ஜினியரையே அந்த டொயோட்டாக்காரங்களா ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இது ஒரு ஹை லெவல்ல இருக்கு. அப்படின்னா அதுதான் ஃபெயிலியர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்சஸ். ஓகே, ஸோ நம்மளோட லைஃப்லயும் ஃபெயிலியரை பார்த்து பயப்படக்கூடாது, அழுவக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு? நம்மளோட சக்சஸ்க்கு. ஸோ நாளைக்கு இன்னொரு மோட்டிவேஷன் தாட்ல பார்க்கலாம். பாய். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.